அல்லாஹ் ஏன் மக்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்குகிறான்? சில நேரங்களில் மக்கள் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள். நண்பர்கள், உறவினர்கள், நீ நேசித்த ஒருவர், நீ நம்பிய ஒருவர். அவர்கள் பிரிந்து செல்லும்போது அது வலிக்கிறது. ஏன் இது நடந்தது? நான் என்ன தவறு செய்தேன் என்று நீ யோசிக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், அல்லாஹ் உன் வாழ்க்கையிலிருந்து ஒருவரை நீக்கும்போது அது ஒருபோதும் காரணமின்றி நடக்காது. சில நேரங்களில் அல்லாஹ் உன்னால் பார்க்க முடியாத விஷயங்களை பார்க்கிறான். நீ கேட்காத உரையாடல்களை கேட்கிறான். நீ புரிந்து கொள்ள முடியாத நோக்கங்களை அவன் அறிவான். எனவே அவன் ஒருவரை உன்னிடமிருந்து விலக்கும்போது நீ அறியாத ஒரு வழியிலிருந்து அவன் உன்னை பாதுகாக்கிறான். அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. அவர்கள் உனக்கு ஏதாவது கற்பிக்க மட்டுமே. ஒரு பாடம், ஒரு நினைவூட்டல், ஒரு எச்சரிக்கை, அல்லது நீ பார்க்க வேண்டிய உண்மை. சில நேரங்களில் அல்லாஹ் ஒருவரை நீக்குகிறான், அதனால் அவன் அவர்களை விட சிறந்த ஒருவரை, கனிவான, மிகவும் நேர்மையான, குழப்பத்திற்கு பதிலாக உன் வாழ்க்கையில் அமைதியை கொண்டுவரும் ஒருவரை அளிக்கிறான். ஆம், அது வலிக்கிறது. ஆம், நீங்கள் அவர்களைப் பற்றி யோசித்தீர்கள். ஆம், நீங்கள் அவர்களை இழப்பீர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒரு விசுவாசியிடமிருந்து எதையும் எடுத்துக் கொள்வதில்லை, அதற்கு ஈடாக சிறந்த ஒன்றை கொடுக்காமல். யாராவது உங்களிடமிருந்து விலகிச் சென்றால் இதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை தண்டிக்கவில்லை. அவர் உங்களை தயார்படுத்துகிறான். உங்கள் இதயத்தை தயார்படுத்துகிறான். உங்கள் எதிர்காலத்தை தயார்படுத்துகிறான். நீங்கள் இழந்ததை விட அழகான ஒன்றிற்கு உங்களை தயார்படுத்துகிறான். எனவே அவர்கள் ஏன் என்னை விட்டுச் சென்றார்கள் என்று கேட்பதற்கு பதிலாக உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இதன் மூலம் அல்லாஹ் எனக்கு என்ன கற்பிக்கிறான்? அவன் திட்டத்தை நம்புங்கள். அவன் நேரத்தை நம்புங்கள். அவன் பாதுகாப்பை நம்புங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் தங்க வேண்டியவர்கள் ஒருபோதும் வெளியேற மாட்டார்கள். மற்றும் வெளியேறியவர்கள் ஒருபோதும் தங்க வேண்டியவர்கள் அல்லையோ.